இன்னைக்கு மாதவிலக்கு ஆயிட்டா எல்லா பெண்களும் பக்கத்து வீட்டு கடையில இருக்க நாடார் கடையில இருக்கிற ஒரு பொருளை வாங்கிட்டு வந்து தான் பயன்படுறாங்க. இல்லைன்னா பெரிய பெரிய மால்ல இருந்து ஒரு பொருள், அதுதான் மாதவிடாய் பஞ்சு, சானிட்டரி நாப்கின். நீங்க கேட்கலாம், அதுல என்ன கெடுதல் இருக்கு? பெரிய கெடுதல் இருக்குங்க. இந்தியாவிலேயே முதல்ல சானிட்டரி நாப்கின்ல என்ன கெடுதல் இருக்கு அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி நிரூபணப்படுத்தினது நான் தான். டிசம்பர் 16ஆம் தேதி கோயம்புத்தூர்ல பூப்புங்கிற நிகழ்ச்சி அப்ப இதுல என்ன இருக்குதுன்னு டீடைலா, இந்த உள்ள என்ன மெட்டீரியல் பண்றாங்க, இதனால என்ன கெடுதல் வந்துச்சு, ஏன் என் பெண்களுக்கு கெடுதல் வந்துச்சு நிரூபியப்படுத்தியது 2016 டிசம்பர்ல கோயம்புத்தூர் நடந்த நிகழ்ச்சியில நான் தான் பண்ணேன். எனக்கு இதுக்கு நிறைய மிரட்டல்கள் வந்துச்சு, இதை எப்படி நீ சொல்லலாம். ஆனா 44 வயசுல பெண்களை பத்தி ஆராய்ச்சி பண்ணணும்னு ஏன் இறைவன் எனக்கு அந்த ஞானத்தை கொடுத்தார், இல்ல பாஸ்கர் அவர்களை எதுக்கு அறிமுகப்படுத்தார், என் பெண்களை காப்பாற்றுவதற்காக. நான் வீடியோலாம் போட்டு முடிச்சிட்டேங்க. பெண்களுக்கு பிரச்சனை ஹார்மோன் தான் காரணம்னு இப்ப நான் சொன்னது. ஆனா இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சோன்னா உடம்பெல்லாம் பதறிச்சு. ஏன் தெரியுங்களா பதறிச்சு? ஒருத்தர் ஒரு ட்ரஸ்ட் வச்சு நடத்திட்டு இருக்கார். அவர் நான் ஒரு நிறுவனத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கேன். இன்னமும் மகளிர் பெண்களுக்கு பயிற்சி தரும், தொழில் பயிற்சிகள் தரும் நிறுவனத்துல வேலை பார்த்துட்டு இருக்கேன். அப்ப அவரு கேட்டாரு, நான் ஒரு ட்ரஸ்ட் வச்சு நடத்திட்டு இருக்கேன், என்ஜிஓ, என்னோட பெண்களுக்கு எதனா பயிற்சி கொடுங்கனாரு. நாங்க காலங்காலமா 2008ல இருந்து சானிட்டரி நாப்கின் பயிற்சி கொடுத்துட்டு இருக்கோம். நீங்க தான் இந்தியா முழுக்க போய் போடுறீங்களே, நீங்க நாங்க பியூர் காட்டன்ல நாப்கின் செய்யறோம், அதை நீங்க உங்க பெண்களுக்கு பயிற்சி கொடுங்க. உடனே அந்த சகோதரர் சொன்னார், அம்மா இருக்கிறதே அங்கதான் பிரச்சனை. நான் பிரகதி மைதான் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், டெல்லியில அங்க ஒரு ட்ரேட் ஃபேர் நடந்துச்சு, அங்க போயிருந்தேன். அப்ப மான்சாண்டோ நிறுவனம், யுஎஸ்ல இருந்து மான்சாண்டோ நிறுவனம், அது உங்க எல்லாருக்கும் தெரியும், பீட்டி கத்திரிக்காயை அமல்படுத்த வேண்டும்னு சொல்லி ஒத்த கால நின்றவங்கள ஓடி ஓடி நம்ம விரட்டணும். அந்த மான்சாண்டோ நிறுவனம் அவர் சொன்னாராம், இங்க பாருங்க, நீங்க நாங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணணும் நினைச்ச அந்த ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஜிஎம் மரபணு மாற்றப்பட்ட கத்திரிக்காயை வேணா நீங்க ஓட ஓட விரட்டி இருக்கலாம். ஆனா உங்க இந்திய பெண்களை காப்பாற்ற முடியாது. பெண்மை எங்க ஆரம்பிக்குதோ அங்க நாங்க ஆப்பு வச்சுட்டோம். நான் என்னடா அப்படின்னு சொன்ன, எனக்கு இந்த வார்த்தை சொன்னோட உடம்பெல்லாம் ஆடிச்சு. நீங்க நம்ப மாட்டீங்க, அந்த நிமிடம் நான் அடைந்த வேதனை இதுவரைக்கும் என்னோட 45, இப்ப எனக்கு 49, எனக்கு தெரிஞ்சது 48 வயசுல, 48 வயசு வரைக்கும் இப்படி ஒரு வேதனை அடைஞ்சது இல்ல. எங்கடா வச்சிருக்கா பெண்மை எங்க ஆரம்பிக்குது? பிறப்புறுப்பு பகுதியில எதை கொண்டு போயிச்சாங்க? சானிட்டரி நாப்கின். அன்னைக்கு ஆரம்பிச்சேங்க. என்ன அதுல இருந்து தெரிய வந்துச்சு அப்படின்னா, மேல வச்சிருக்கிறது டீடைல்டா சொல்ல இந்த வகுப்பு இந்த இடம் நேரம் இல்ல. மேல வச்சிருக்கிறது ஒரு பிளாஸ்டிக் சீட். தொடர்ந்து பிளாஸ்டிக் என்ன செய்கிறது நமக்கு தெரியும். கம்ப்ளீட்லி பிளாஸ்டிக்ல நான் ஓவன்ற ஒரு மெட்டீரியல் அதுல வச்சிருக்காங்க. கீழே இருக்கிறதா பிரச்சனை என்னன்னா, உள்ள அந்த திரவத்தை உறிந்து கொள்ளும் ஒரு பொருள் உட்பல்புங்கிற மரக்கூழ். இது மரத்தை தான் வெட்டி எடுத்து நல்ல பெரிய பெரிய உலையில போட்டு நிறைய கெமிக்கல்ஸ் ஊத்தி வேக வச்சு பஞ்சுங்கிற நிலைமைக்கு கொண்டு வர்றாங்க. அது பிரவுன் கலர்ல இருக்கு. இந்த பஞ்சை பிளீச் பண்றதுக்கு தான் ஒண்ணு பயன்படுத்துறாங்க, கார்பன் டை ஆக்சைடு அப்படின்ற ஒரு கெமிக்கல். அதுல இருந்து வெளிவர்றது என்ன அப்படின்னா டயாக்சின்ற ஒரு கெமிக்கல் அப்படியே நின்னுது. அதாவது இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம சாப்பாடு வாயில போடுற வரைக்கும் தான் சாப்பாடு, ஆனா வாயில போட அது கெமிக்கல். அதுதான் கார்போஹைட்ரேட், அதான் புரோட்டீன், அதான் கால்சியம், எல்லாருக்கும் தெரியும். அப்ப உள்ள நடக்கிறது எல்லாமே என்னன்னா ஒரு ரசாயன தொழிற்சாலை தான் உள்ள நடந்துட்டு இருக்கு. அது மூலம் வெளியேறுவதுதான் வேர்வை மூலமாகவும் சிறுநீர் மூலமாகவும் மலம் மூலமாக கழிவுகள் வெளியேறுது. கடைசியில அது என்னவா முடியுது? திரவம் காற்றாக தான் நம்ம சாப்பிடுறது எல்லாமே பிரியுது. ஒத்துக்கிறோமா இல்லையா? திரவம் காற்றாக தானே வெளியேறுது. அப்ப ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன், வேதிவினை மாற்றம்ங்கிறது கடைசியில என்ன முடியும்? நீரும் காற்றும் பிரியணும். இந்த கார்பன் டை ஆக்சைடுங்கிற கெமிக்கலை ஊற்றி அதை பிளீச் பண்ணும்பொழுது என்ன ஆகுதுன்னா டயாக்சின் அப்படியே நின்றுது, நீரும் காற்றும் பிரியல. இதுதான் கர்ப்பப்பை தொடர்பான பல பிரச்சனைகள் காரணம். நிறைய பெண்கள் மாதவிலக்கு முடிஞ்சோட இந்த நாப்கின் பயன்படுத்தினால பிறப்புறுப்பு பகுதியில அரிப்பு ஏற்படும். நிறைய பெண்கள் அந்த பகுதி முழுக்க சிவந்து போயிருக்கும், கருத்து போயிருக்கும். காரணம் என்னன்னா அதுல இருக்க டயாக்சின் அப்படின்ற ஒரு கெமிக்கல். கர்ப்பப்பை வாய் புற்றுநோய், சினைப்பையில் நீர்க்கட்டி, கர்ப்பப்பையில ரத்த கட்டி, அனைத்துக்கும் காரணம் இந்த மாதவிடாய் பஞ்சு. கீழே அதுக்கு கீழே ஜெல்லுன்னு ஒரு பவுடர் போடுறாங்க. ஜெல்லுங்கிறது என்னன்னா, இன்னைக்கு குழந்தைங்களா விளையாடும், அது பபிள்ஸ் விளையாடுவாங்க. சின்ன மீன் ஃபுட்டு மாதிரி இருக்கும், தண்ணிக்குள்ள போட்டோம்னா உப்பி இருக்கும்.
அது இல்லாம இன்னைக்கு எல்லாமே டிவில ஆட் காமிக்கிறாங்களா, லீக் ஆகாது, பார்த்தா ஊதா நிறத்தில் காமிக்கும். அதுதான் சாப்பிடு சோடியம் அக்ரலிக் பாலிமர் ஜெல் பவுடர். இது என்ன செய்யலாம், திரவத்தை உறிஞ்சி வச்சுக்கிட்டு திடப்பொருளாக மாற்றும். பெண்ணுக்கு மாதவிலக்கு நேரத்துல கட்டி கட்டி உதிரப்போக்கு வர்றதுக்கு காரணம் ஜெல் பவுடர் உள்ள இருக்க திரவத்தை இழுத்துக்கிட்டே இருக்கிறதுனால, அது கேட்கறதுனால கர்ப்பப்பை அதிகப்படியான உதிரப்போக்கை கட்டி கட்டியாக தள்ளுகிறது. வந்துச்சா பிரச்சனை? சரி, இந்த இந்த மாதவிடாய் பஞ்சு நீங்க கேட்கலாம், மாதவிடாய் பஞ்சு தான் இத்தனைக்கு காரணம் அப்படின்னா இதை எதை வச்சு சொல்றீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஒரே ஒரு லாஜிக் யோசிச்சு பாருங்க. 30 வருடம் மாதவிடாய் பஞ்சு வந்து எவ்வளவு நாட்கள் இருக்கும்? அதிகபட்சம் 20 வருஷம் தான். அதுக்கு முன்னாடி கேர் ஃப்ரீன்னு ஒண்ணு வந்துச்சு. நம்ம யாரும் கேர் பண்ணிக்கலாம், ரூம் போட்டு யோசிச்சாங்க என்னத்தை பண்ணனா இந்த பெண்கள் எல்லாரும் வாங்குவாங்க. அப்படி கொண்டு வந்ததுதான் உட்பல்புங்கிற ஒரு சீப்பான மரக்குள்ள வச்சு மாதவிடாய் பஞ்சு கொண்டு வந்தாங்க. 30 வருட காலமாக தான் மாதவிடாய் பஞ்சு வருது, மகளிர் நல சிறப்பு மருத்துவமனைகளும் வருது. புரியுதுங்களா? வேர்ல்டு பாலிடிக்ஸ் புரியுதா? எம்என்சி கம்பெனியோட வேலை புரியுதா? அவன் தான் குழந்தையை கிள்ளி விடுறான், தொட்டிலே ஆட்டுறான். குழந்தையை கிள்ளி விடுறது சானிட்டரி நாப்கின், தொட்டில ஆட்டுறது மகளிர் நல சிறப்பு மருத்துவமனைகள். புரிஞ்சுக்கங்க, நம்மளோட வாழ்வியல் சூழ்நிலை மாறல. மாட்டுக்கும் அதுவேதான், நமக்கும் அதுவேதான். அதுக்கும் உழைப்புல, நமக்கும் உழைப்புல. அதுவும் உணவு சரியில்லை, நம்முடைய உணவும் சரியில்லை. அது மட்டும் 4 அறிவு 5 அறிவு ஜீவன்கள் மட்டும் ஆரோக்கியமா இருக்குது. ஏன்னா அந்த தகவல் மாற்றம் நமக்குள்ள இருக்குதுங்க. எப்படிப்பட்ட சூழ்நிலைக்கும் இயற்கையின் சூழ்நிலைக்கும் ஏற்ற மாதிரி உடம்பை மாற்றிக்கொள்ளும் அடாப்டேஷன் கெப்பாசிட்டி நம்ம உடம்புக்கு இருக்குது. மாட்டுக்கு இருக்கிற மாதிரி தான் மனிதருக்கும் இருக்குது. ஆனா மாடு சானிட்டரி நாப்கின் பயன்படுத்தல, நம்ம சானிட்டரி நாப்கின் பயன்படுத்துறோம். அதனால சகோதரிகளே, தயவு செஞ்சு உங்களோட குடும்பத்தை பெண்கள் எல்லாம் ஆரோக்கியமா இருக்குன்னா தயவு செஞ்சு சானிட்டரி நாப்கின் பயன்படுத்தாதீங்க, துணி பயன்படுத்துங்க, மிக சிறந்தது. ஏன் இன்னைக்கு குழந்தை பேர் இன்மைங்கிறது பெரிய சப்ஜெக்ட். இதுக்கு தலைவலிக்குதான் சுக்க அரைச்சு பத்தி போடுங்கிற மாதிரி குழந்தை நேர்ல சாப்பிடுங்க சரியா போங்கிற விஷயம் இல்ல. வாழ்க்கை முறைகளை மாற்றணும். கர்ப்பப்பை ஏன் இன்னைக்கு நஞ்சானுச்சு, குழந்தை பேர் ஏன் இன்னைக்கு இவ்வளவு பெரிய தலைவிரிச்சு ஆடுது? இன்றைக்கு சமுதாய நோய் சுகர் கிடையாதுங்க. இன்னைக்கு ஓகே, இப்ப வேணா சுகர், இன்னும் 10 வருடங்களில் குழந்தை பேர் இன்மைங்கிறதா சமுதாய நோயாக வரப்போகுது. ஏன் தெரியுங்களா? நாம எல்லாம் இன்னைக்கு குழந்தைங்களுக்கு என்ன பயன்படுத்திருக்கோம்? டயாப்பர்ங்கிற ஒண்ணு பயன்படுத்துறோம். மாமி போக்கோ பேண்ட் இல்லையா? இந்த டயாப்பர்ல என்ன இருக்குது தெரியுமா? இதே மாதவிடாய் பஞ்சில என்ன பயன்படுத்துறாங்களோ அதே தான் அதுலயும் இருக்கு. நீ டிசைன் தான் வேற, உள்ள இருக்கிற மேட்டர் ஒண்ணுதான். நம்ப முடியலன்னா ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். நமக்கு நேரம் குறைவாக இருப்பதனால் இதோட சீக்கிரம் அந்த மாதவிலக்குங்கிறத முடிச்சுக்கிறேன். சமீபத்துல கும்பகோணத்துல இருந்து ஒரு சகோதரி எனக்கு போன் பண்ணி, அம்மா எனக்கு 2 பசங்க, பெரிய பையனுக்கு 7 வயசு, சின்ன பையனுக்கு 5 வயசு ஆகுது. பெரிய பையனோட விதை பையில இருக்க விதையின் அளவு குறைஞ்சிட்டே வருது, கரையுதுமா, என்ன செய்யறதுன்னு தெரியல. நான் இயற்கை நல மருத்துவர்கள் நம்பர்லாம் கொடுத்து அவங்களை தொடர்பு கொள்ளுங்கம்மான்னு அவங்கள்ட்ட பேசிட்டு திரும்ப 2 மாசத்துல எனக்கு போன் பண்ணாங்க. அம்மா எனக்கு என்ன செய்யணும்னு தெரியல, அவங்க சொல்றதெல்லாம் நான் என் பையனுக்கு வழக்கப்படுத்திட்டு இருக்கேன். ஆனா என்னோட வைத்திய முறைகளை விட அது வேகமா வளர்ந்துட்டு இருக்குமா, ரொம்ப கரைஞ்சிட்டே வருமா. 2 பசங்களையும் சேர்த்து குளிக்க வச்சோம்னா பெரிய பையன் சின்ன பையனோட விதைப்பையை தொட்டு பார்த்துட்டு அவனுக்கு மட்டும் ஏமா வெயிட்டா இருக்கு, எனக்கு இல்லைன்னு கேட்கறான். எனக்கு ரத்த கண்ணீரே வருதுமா, என்ன செய்யறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சில நாட்கள்ல விதை முற்றிலும் அழிந்து போயிட்டு வெறும் பை மட்டும்தான் இருக்கு. நான் அப்பதான் இந்த சானிட்டரி நாப்கினை பத்தி ஆராய்ச்சி பண்ணினேன். இது இந்த மாதவிடாய் பஞ்சில இருக்கிறது இன்னைக்கு இருக்கிற பெண்களுக்கு கர்ப்பப்பையை நஞ்சாக்குவது. என்ன சினை முட்டை இல்லை இன்னைக்கு நிறைய பெண்களுக்கு. மாதவிலக்கு ஆன பொழுது இருந்துச்சு, இன்னைக்கு திருமணமாகி போகும்பொழுது சினை முட்டையே இல்லைங்கிறாங்க. சாப்பிட்டுருச்சு இந்த டயாக்சின்ற கெமிக்கல். இது இன்னைக்கு இருக்கிற பெண்களுக்கு. எதிர்காலத்துல உங்க குழந்தையெல்லாம் டயாப்பர் போட்டு வளர்த்துட்டு இருக்கீங்க. இதுகளோட எதிர்காலத்தை நினைச்சு பாருங்க. அவங்களுக்கு என்ன இந்த இல்லுமினாட்டிஸ் அரசியல், அந்த உலக அரசியலோட இது என்னன்னா 1 கோடிக்குள்ள கொண்டு வரணும் உலக மக்கள் தொகை. அதுக்குதான் வேக்சினேஷன், தடுப்பூசி, அதுக்குதான் டயாப்பர், அதுக்குதான் சானிட்டரி நாப்கின். இன்னைக்கு இன்னொன்னு யோசிச்சாங்க, நிறைய பேருக்கு மென்ஸ்ட்ரல் கப்புன்னு கொண்டு வந்துட்டாங்க. சிலிக்கான் கப், அது நேரா பிறப்புறுப்பு உள்ள வச்சு பஞ்செல்லாம் யூஸ் பண்ணாத, கப்பை உள்ள வைக்க திரவம் வந்தோட எடுத்து கீழே விட்டுட்டு கழுவி யூஸ் பண்ணிக்கும். திரும்ப கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த மாதவிடாய் பஞ்சு பண்ணுனா இன்னைக்கு 100 தம்பதியர்ல 40% தான் குழந்தை பேர் இல்லையா, மீதி 60% குழந்தை பேர் இருக்குதா. என்ன செய்யறதுன்னு தெரியல. ரூம் போட்டு யோசிச்சாங்க. இந்த கப்பை உள்ள கொண்டு வந்துட்டானுங்க, சிலிக்கான் கப். அது பயன்படுத்தினால் 90% குழந்தை பேர் இன்மைங்கிறத நிரந்தர நோயாக்க
முடியும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதனால சகோதரிகளே, பெண்மை ஆரம்பிக்கும் இடம் எதுனா மாதவிடாய். இந்த நேரத்துல தயவு செஞ்சு கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, எண்ணெய் தேய்ச்சி குளிங்க, மாதவிலக்கு நேரத்துல குளிக்காம இருங்க, துணியை பயன்படுத்துங்கள். நம்ம வீட்டுல இருக்க பழைய துணியை பயன்படுங்கள், துவைச்சு வெயில்ல காய போடுங்க, அதுதான் இயற்கையான கிருமி நாசினி. உங்கள் குழந்தைக்கு டயப்பர்